வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களை புறக்கணித்திருப்பதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது குறித்து செய்தியாளர் சுசித்ரா, அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரன் 2 நாள் சிபிசிஐடி காவல் முடிவடைந்த நிலையில் அவர் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவது குறித்து செய்தியாளர் கார்த்திகேயன், தேனியில் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெறக்கூடிய அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்து செய்தியாளர் பழனிக்குமார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை மற்றும் கைது நடவடிக்கை குறித்து செய்தியாளர் கோகுல், எல்லை பிரச்சனையால் எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் என்றே தெரியாமல் பல ஆண்டுகளாக குழப்பத்தில் வசித்து வரக்கூடிய கோவில்பட்டி அருகே உள்ள கிராம மக்கள் குறித்து செய்தியாளர் மகேஸ்வரன், 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 18% அதிகரித்திருப்பது குறித்து செய்தியாளர் தமிழரசி, உதகையில் கனமழை காரணமாக குடிநீர் விநியோகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து செய்தியாளர் ஐயாசாமி ஆகியோர் தகவல்களோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட்டில் வரி குறைப்பை அடுத்து 2வது நாளாக தங்கத்தின் விலை சரிவு. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்ததை அடுத்து 52,000 ரூபாய்க்கு கீழ் வந்தது. ஒரு நாட்டிற்கு 2 வரி விதிப்பு முறை ஏற்புடையது அல்ல என்று ப. சிதம்பரம் விமர்சனம். தங்கம் மீதான சுங்க வரியை குறைப்பதால் கடத்தலை தடுக்க முடியாது என்றும் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டி. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பட்ஜெட்டில் காப்பி அடித்ததாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம், நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு என்று வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழிசை கேள்வி. நீங்களால தேர்தல் அறிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆனா அதை செயலாற்றுவதற்கு மோடிஜி போன்ற ஒரு டாஸ்க் மாஸ்டர் வேணும். அதே மாதிரி பல இடங்களில் இருந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்வதில் தவறில்லையே. அப்ப நீங்க கொடுக்கறத நீங்க அப்ப அறிக்கைக்கு மட்டும்தான் இருக்கணுமா? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம். தேனி தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது ஏன்? நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. குன்றத்தூர் அருகே 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு. ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி அதிகாரிகள் நடவடிக்கை. உலக வரலாற்றில் அதிக வெப்பமான நாளாக பதிவான ஜூலை 21 17.09 டிகிரி செல்சியஸ் என்று வெப்பநிலை புதிய உச்சம். திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. கோவை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம். சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள விமானப்படை தளத்தில் ஊழியர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. பணி அழுத்தமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் தற்கொலையா என்று விசாரணை. தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் டயர் வெடித்ததால் தலைக்குப்புற கவிழ்ந்த மணல் லாரி. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கிய நிலையில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் வாகனங்கள். நீட் தேர்வு முடிவை ரத்து செய்து மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. எதிர்காலத்தில் முறைகேடு நடைபெறாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவு. மோசடியாக நீட் தேர்வு எழுதியவர்களின் ஆதார் விவரங்களை ஏன் சிபிசிஐடியிடம் வழங்கவில்லை? நீட் ஆள்மாறாட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தொடர் வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87 அடியை நெருங்கியது. பாசனத்திற்காக எப்போது அணை திறக்கப்படும் என்று டெல்டா விவசாயிகள் எதிர்பார்ப்பு. ஆம்ஸ்ட்ராங் மீதான தாக்குதலின் போது கொலையாளிகள் பயன்படுத்திய 14 செல்போன்களும் மீட்பு. யார் யாருடன் பேசினார்கள் என்பதை கண்டறிய காவல் ஆணையரக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்ததை அடுத்து மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட சில மாத்திரைகளை மட்டும் மருத்துவர்கள் மாற்றியிருப்பதாக தகவல். ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவம் எதிரொலியாக அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் பதவி விலகல். புதிய இயக்குநரை விரைவில் நியமிக்க இருப்பதாக அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு.
அமெரிக்காவில் மீன்பிடி படகை கவிழ்த்த திமிங்கலம், மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படாத நிலையில் ஓரிரு நாளில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வெளியாகும் என்று தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடைய நிகராண்டிய செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? புதிதாக திருத்தி மாற்றியமைக்கப்பட்ட நீட் தரவரிசை பட்டியல் 2 நாட்களில் வெளியாகும் என்று தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் சுமார் 19வது கேள்விக்கு சரியான மதிப்பெண்கள் வழங்கி யார் தேர்வு செய்தார்களோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் மதிப்பெண்கள் வழங்கி புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான பணிகள் என்பது தொடங்கியுள்ளது எனவும் சுமார் 4,22,337 மாணவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள், அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் என்பது செல்லாது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட இந்த தரவரிசை பட்டியல் என்பது ஓரிரு நாட்கள் வெளியாகும் எனவும் அதன் பிறகு தேசிய மருத்துவ ஆணையம் கலந்தாய்விற்கான அனைத்து பணிகளையும் தொடங்கும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கலந்தாய்வை பொறுத்த அளவில் ஏற்கனவே ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்தே தொடங்கவிருந்த நிலையில் நீட் தேர்வினுடைய அந்த விசாரணை காரணமாக தள்ளி போனது குறிப்பிடத்தக்கது. 3வது வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தாமதமாக இந்த மாத இறுதிக்குள், அதாவது 28ஆம் தேதி அல்லது அதற்கு மேல் இந்த கலந்தாய்வு தொடங்குவதற்கான ஒரு முடிவிற்கு தற்பொழுது தேசிய மருத்துவ ஆணையமானது வந்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். முதற்கட்டமாக தரவரிசை பட்டியல் வெளியாகி அதன் பிறகு 3 கட்டங்களாக கலந்தாய்வுகள் நடக்கும் எனவும் ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் இந்த கலந்தாய்வை முடித்து மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சகமும் தேசிய மருத்துவ ஆணையமும் தற்பொழுது தெரிவித்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. புதிய வருமான வரி திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்ன மாற்றம் அப்படின்றத பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டில் தான் இந்த மாற்றம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. 3 லேக்லேருந்து 7 லேக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 5% டாக்ஸ் பே பண்ணணும். 7 லேக்லேருந்து 10 லேக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 10% டாக்ஸ் பே பண்ணணும். 10 லேக்லேருந்து 12 லேக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 15% டாக்ஸ் பே பண்ணணும். 12லேருந்து 15 லேக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா 20% டாக்ஸ் பே பண்ணணும். 15லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வருமானம் ஈட்டினாலும் உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றது 30% இருக்கும். ஸோ என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஸ்லாப்ல தான் இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது போன நிதியாண்டில் இந்த ஸ்லாப் அப்படின்னு பார்க்கும்போது 3 லட்சத்துலேருந்து 6 லட்சமாக இருந்தது. அப்போ நீங்கள் 5% டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போவும் அதே 5% தான் பே பண்ண போகிறீங்க. பட் இந்த ஸ்லாப் அப்படின்றது 3 லேக்லேருந்து 7 லேக் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக 1 லேக் உங்களுக்கு சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 6 லேக்லேருந்து 9 லேக்காக இருந்தது, இங்கே 7 லேக்லேருந்து 10 லேக்காக இருக்குது. ஸோ இங்கேயும் 1 லேக் அப்படின்றது கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே 9 லேக்லேருந்து 12 லேக்காக இருந்தது. ஸோ இங்கே 10 லேக்லேருந்து 12 லேக். ஸோ இந்த 3 ஸ்லாப் 5லேருந்து 15% வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் ஸ்லாபில் தான் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் செஞ்சுருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. இது ரெண்டுமே நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் பொருந்தும். சரி, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன விதமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணலை அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்லேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான வரியும் செலுத்த வேண்டியதில்லை. அதுக்கு மேலே அப் டு 6 லேக் வரைக்கும் 5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். 6 to 9 லேக் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா 10% டேக்ஸ் பே பண்ணணும். 9 to 12 லேக்காக இருந்தீங்க அப்படின்னா 15% டேக்ஸ் பே பண்ணணும். 12 to 15 லேக்காக இருந்தால் 20%, அதுக்கு மேலே இருந்தால் 30%. ஸோ இதுதான் எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் இருக்கக்கூடிய salaried பர்சன்ஸ்க்கு. ஸோ இதன் மூலமாக இவங்களுக்கு ரிபேட் ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ரீஃபண்ட் வாங்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்